ஸோ புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி ஒரு வார்ம் அப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம். ஸோ இது பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மசில் கிராம்ஸ் வரலாம், ஜாயின்ட்லலாம் பிடிக்கலாம். ஸோ இது ஜிம் ஒர்க் அவுட் மட்டும் இல்லை, எந்த ஒரு கேமாக இருந்தாலும் டெஃபினெட்லி வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுறது கரெக்டு. ஸோ இப்போது பர்டிகுலர்லி மார்னிங்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்திரிச்சு வந்தோன்னா நிறைய பேர் டேரெக்டாக அப்படியே ஜிம்க்கு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கார்டியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்குள்ளே வாங்க. கார்டியோ என்ன கார்டியோ வேணாலும் பண்ணலாம். 10 மினிட் ஜாகிங் போகலாம், இல்லை சும்மா ஒரு வாக்கிங் கூட போகலாம், ஒரு சைக்கிளிங், ஸ்கிப்பிங், ஏதோ ஒரு கார்டியோ அது ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட எல்லா ஜாயின்ஸையும் லூஸ் பண்ணி விடணும். ஸோ வார்ம் அப் ரொட்டீன் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வித் ஒரு நெக் ரொட்டேஷன். இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே ஒரு 5. அப்புறம் வந்து ஷோல்டருக்கு ஷோல்டர் ரொட்டேஷன், ஃபார்வர்டில் ஒரு 5, ரிவர்ஸில் 5, ஸ்லோவாக பண்ண போதும். அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு சேம் ஒரு 5. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் மூமெண்ட். ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நம்ம பிடிக்கிற எல்லா வெயிட்டுமே வந்து ரெஸ்ட்டில் தான் அந்த லோட் பண்ணும். ஸோ ரெஸ்ட் ரொட்டேஷன். ஓகே, அடுத்து இந்த ரொட்டேஷன், இது வந்து எல்போக்கான ரொட்டேஷன் சேம் ஒரு 5, 10 அந்த மாதிரி. அப்புறம் தென் காலுக்கு 2 காலம் ஒரு ரொட்டேஷன் முடிச்சு அடுத்து ஹிப் ரொட்டேஷன். இந்த ஆங்கிள் தென் இது முடிச்சுட்டு தென் இது பண்ணுங்க. ஓகே, ஒரு 10 பண்ணலாம். அப்புறம் ஃபைனலி ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் வரை ஆகலாம். இது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்டியோ ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் இது உங்கள் உடம்புல கொஞ்சம் வேர்வை வர்ற அளவுக்கு நீங்கள் இது பண்ணணும். ஜாகிங், வாக்கிங், சைக்கிளிங் எது வேணாலும் பண்ணலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் வந்து போஸ்ட் ஒர்க் அவுட்டும் பண்ணலாம், முடிச்ச உடனே பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மசில்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு ஸ்ட்ரெச்சிங் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது, அப்புறம் அது இது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரெஸ்ட்டுக்கு அடுத்து ஷோல்டருக்கு, ஓகே, தென் ஹிப்புக்கு, அடுத்து நீக்கு வந்து அவ்வளோதான். பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒர்க் அவுட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பண்ணிட்டு யூ கேன் லீவ்.